சந்தோஷம், நல்ல விஷயம். ஓகே, லிசன். சிம்பிளா ப்ரோ. ஓகே, லிசன், சூப்பர், லிசன். ஓகே, ஃபைன். சோ என்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, இல்ல என்கிட்ட ஒரு டஸ்டர் இருக்கு, சம்திங் ஏதோ, என்கிட்ட ஒரு பென் இருக்கு. இத அந்த ஒரு ப்ராடக்ட்ட மட்டும் நான் விற்க ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா, சிங்கிள் அந்த ப்ராடக்ட்ட விற்க நான் ஃபோக்கஸ் பண்ணா, தட்ஸ் கால்ட் சேல்ஸ். ஓகேவா? பட் என்கிட்ட பஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு 10 லேப்டாப் இருக்கு, இல்ல என்கிட்ட ஒரு பிராண்ட் இருக்கு, என் பிராண்ட்ல நான் ஒரு 10 விஷயம் வச்சிருக்கேன், இல்ல ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன், ஒரு சர்வீஸ் வச்சிருக்கேன். அதை நான் சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஏம் பண்ணேன் அப்படின்னா அது மார்க்கெட். இன்னும் புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன். சிம்பிள். இப்போ நான் ஒரு பெண்ணை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வந்து இந்த பெண் நல்லா இருக்கும், ஒரு பெண் 10 ரூபா, நீங்க எனக்கு ஒரு பெண் வாங்கிட்டீங்கன்னா ஒரு சாப்பாடு வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 4 பெண்ணா வித்துட்டு போனா அது சேல்ஸ். ஓகேவா? சேம் அதே மாதிரி வந்து இந்த பெண் வந்து ஒரு ஃபைனான ஒரு பெண், ஒரு பிராண்டடான ஒரு பெண் கூட இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் அப்படி கண்டென்ட்டே மாத்தும் போது அங்க 4 பெண் சேல்ஸ் ஆகுமா 40 பெண் சேல்ஸ் ஆகுமா? எப்போ என்னோட சேல்ஸோட ரேஷியோ கூடணும்னு சொல்லி நான் ஏம் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றேனோ அதுதான் மார்க்கெட். ஓகேவா? எனக்கு சேல்ஸ் நடந்தா மட்டும் போதும், ஜஸ்ட் என்னோட பொருளை என்னை விட்டு போகணும், அதுல எனக்கு மணி வரணும், தட் இஸ் எனஃப். நான் வந்து எனக்கு கொடுத்த நேரத்தில் மன வேலை பாதிய பிடிக்கணும், நீங்களும் மீதி பிடிக்கிறீங்கன்னா நான் போகுது. லிசன், ஃபைன், குட். ஸோ என்னோட பொருள் ஒன்று விற்றா போதும், அதுல இருந்து எனக்கு மணி மேக் ஆனா போதும்னு சொல்லி நான் ஏம் பண்ணேன்னா டோட்டலி ராங். அதுதான் சேல்ஸ். ஆனால் அது தப்பான ஒரு விஷயம். பட் இல்ல நான் ஆக்டிவ்ல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுதான் உண்மையான பிசினஸ், அதுதான் மார்க்கெட். ஓகேவா? சிம்பிளா சொல்றேன். ஒரு நல்ல எக்ஸாம்பிள், திருநெல்வேலியில சரவணா ஸ்டோர் எல்லாரும் இருக்கீங்களா? யாராவது போகாதவங்க இருக்கீங்களா? போகலையா? யாரும் வெளியே பறக்காம போயிடுங்க. திருநெல்வேலி இல்லையா? சரி, இந்த பஞ்சாயத்துல முடிஞ்சு அண்ணாச்சி கொடுத்து பேசும். எல்லாருமே சரவணா ஸ்டோர் தெரியுமா? சரவணா ஸ்டோர்ல இல்லாத பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் கடலுடைய திருநெல்வேலி சரவணா ஸ்டோர்ல நிறைய இல்லை, அது வேற கேஸ். மதுரையிலையோ திருச்சியிலையோ சென்னையிலாம் போனீங்கன்னா இல்லாத பொருளும் ஒன்று இல்லவே இல்லை. ஓகேவா? எதுக்கு சரவணா ஸ்டோர் மட்டும் அப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஃபோக்கஸ் பண்றாங்க? அவனுக்கு எல்லா பொருளுமே இருக்கு, அவன் எந்த பொருளுக்கும் பிராண்ட் கிடையாது, ஹைப்பர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லா பொருளுமே வச்சிருக்கான். ஏன் அதை அவங்க ஏன் பண்றாங்க? எதுக்கு எல்லா பொருளும் இருக்கணும்? இப்போ சோனி ஷோரூம், ஆப்பிள் ஷோரூம்லாம் இருக்கு, ஆப்பிள்லாம் எல்லா பொருளும் வச்சிருக்கான், வண்டி ஆப்பிள். ஆனா சரவணா ஸ்டோர் இதுக்கு எல்லா பொருளும் வச்சிருக்கான், பேன் சீப்ல இருந்து பேக் வரைக்கும் ஹெல்மெட்ல இருந்து செருப்பு வரைக்கும் எல்லாம் வச்சிருக்கான். அவனுக்கு எல்லாத்துக்கும் எதுவும் இல்லை. ஓகே, நம்ம கடைக்கு வந்து வேற கடைக்கு போயிடக்கூடாது, அது ஒரு பாயிண்ட். வேற புரியல? பிரைஸ் ஆபீஸ் நிறைய இருக்கும் போது நிறைய பேர் வாங்குவாங்க, சூஸ் பண்ணி வாங்கலாம். வேற ஆபீஸ் ஆஃபர் நிறைய போடுவாங்க. அதாவது இல்ல ஒரே எனக்கு ஒன்று புரியல. இங்க நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆன்சர் வருது, இங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது எதையா சொல்லி வச்சிருந்தேன் பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவோம். ஆக்ஷன் எப்போ வரும்? இங்க இருந்து ஆன்சர் வரும். எதுக்கு சரவணா ஸ்டோர்ல எல்லா பொருளும் விற்கிறாங்க? அஃபோர்டபிள், அது நம்ம போய் வாங்குறது ஒரு ரீசன். வேற ஏதாவது நம்ம கடைக்கு வந்துட்டு வேற ஏதாவது ஒரு பாயிண்ட், நம்ம கடைக்கு வந்து அவன் பொருள் எல்லாம் வெளியே போகக்கூடாது, வந்தா அவன் பிடிச்சி போட்டு வாங்க வச்சிருக்கோம். சரி, ஓகே, இங்க இருந்து போதுமான ஆன்சர் வந்துச்சு. இங்க இருந்து ஏதாவது 2 ஆன்சர் மட்டும் வரணும். ஒரே கடையில எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடும். அதான் ஒண்ணு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன். சரவணா ஸ்டோர்ல போறோம்னா பாதி சண்டை போட்டு தான் வெளியே வரோம். இது எங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக? ஓகே, ஜஸ்ட் ஒன். ஓகே, லிசன். ஓகே, லிசன். ஓகே, லிசன் ஹியர். ஓகே, லிசன். சூப்பர். ஓகே, போதும், லிசன். டன். சோ ஆக்சுவலா என்ன மார்க்கெட்டிங் நடக்குதுன்னா, சரவணா ஸ்டோர் ஃபவுண்ட் பண்ணதுக்கு முன்னாடி சரவணா ஸ்டோரோட ஓனர் திருச்செந்தூர் மார்க்கெட்ல, திருச்செந்தூர் கோயில்ல ஜஸ்ட் ஒரு சின்ன ஹெல்பர் பாயா இருந்தாங்க. பட் கோயில் கூட வரும்போது அவன் பார்க்கறான், ஏன் இங்க இவ்ளோ கூட்டம்? உண்மையிலே இந்த கூட்டம் சாமி கும்பிட தான் வருதான்னு பார்த்தா 75% அது உண்மை கிடையாது. சாமி கும்பிட வரது ஒரு ரீசன் இருக்கட்டும், என் ஊர்ல வேற எங்கேயும் முருகன் கோயில் இல்லையா? அங்க வந்தா சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு பிளேஸ் கிடைக்கும், சாமி கும்பிட முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி எல்லா பொருளும் விற்கிற ஒரு இடமா திருச்செந்தூர் அன்னைக்கு இருந்துச்சு. போர் கிடைக்குமா? யாரு? பிரசாதம் கிடைக்குமா?
நான் தமிழ்ல நீ சமஸ்கிருதத்துல சொல்லுங்க. ஓகே லிசன் லிசன். ஓகே அப்ப நம்ம உள்ளே தான் சரியா பண்ணி. தட் லிசன். ஃபைன். அங்கே வந்து